ஹாய் காய்ஸ், அறிவோம் தையலை அதிநுட்பமாய். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறப்போ கை, நெக்கு இங்கெல்லாம் இந்த மாதிரி வளைவாக டிசைன் வச்சு சமயத்தில் தைப்போம் இல்லையா? இந்த வளைவுகளை பைப்பிங் கொடுத்து எப்படி அழகாக திருப்புறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம இந்த மாதிரி எதுவும் டிசைனாக தைக்கணுன்னாலே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த ஃபோம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை துணியில் வச்சு நம்ம ஒட்டிடணும். அப்போ தான் நமக்கு அந்த அழகாக தைக்க முடியும். தைச்சி முடித்ததுக்கப்புறமும் அது ஒரு நேர்த்தியாக இருக்கும். ஒரு இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கணும். பொதுவாக நாம் கிராஸ் பீஸை மேலே வச்சு தான் தைப்போம். ஆனால் இந்த மாதிரி வளைவு தைக்கிறப்போ எனக்கு என்னமோ கிராஸ் பீஸை கீழே வைக்கணும். அதாவது இந்த ஃபோம் பேஸ்ட் மேலே தெரியணும். அந்த மாதிரி வச்சு தைக்கிறப்போ அது நமக்கு ரொம்ப அழகாக திருத்தமாக வருது அப்படின்ட்டு தோணுது. அந்த மாதிரி தைங்க. கிராஸ் பீஸை சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்து தைக்கணும். தைச்சதுக்கப்புறமா இந்த வளைவான இடத்துலலாம் சின்ன சின்னதாக கட்டிங் போட்டுறணும். இந்த கட்டிங் போட்டதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி பார்த்தோம்னா இந்த ஃபோம் பேஸ்ட்டில் கார்னர் கரெக்டாக தெரியும். அந்த கார்னரில் கரெக்டாக அந்த தையல் நூல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நூலை தொடக்கூடாது. ஆனால் அந்த அளவுக்கு நாம் வெட்டிடணும். இந்த அளவுக்கு வெட்டினா தான் நமக்கு நல்ல ஷார்ப்பான அந்த முனை நல்லா திரும்பி அழகாக இருக்கும். இந்த மாதிரி நாம் தைச்சதுக்கு அப்புறமா நாம் எந்த அளவுக்கு அந்த பைப்பிங்கோடைய திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நாம் தைச்சிட வேண்டியது தான். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வளைஞ்சி நம்ம பைப்பிங் வச்சிட்டோம். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.